வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் மலர் பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், இப்ப எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் அப்படிங்கிறது இப்ப அடுத்த பகுதி. இதுல என்ன கொடுத்திருக்காங்க, இந்த செடியை பார்த்தோன்னே இங்க கீழே அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இதுல கேழ்வரகு, சேவல், தேங்காய், பேருந்து, மேகம், வேர். சரிங்களா குழந்தைங்களா? இப்போ கூவிய என்னவா இருக்கும்? சேவல் தான் கூவும் இல்லையா? அப்ப இங்க என்ன ஆன்சர் வரணும்? சேவல். சரிங்களா? முதல் வார்த்தைக்கு என்ன உங்களுக்கு அந்த தொடர் வாக்கியத்தை நிறைவு செய்யணும்னா சேவல் அப்படிங்கறதுதான் இது கரெக்டான பதில். அடுத்தது வயலில் எதுல நடுவாங்க? கேழ்வரகு தான் செடி இல்லைங்களா? அததான் வயல்ல நடுவாங்க. கேழ்வரகுங்கிறது ஒரு செடி தானே. கேழ்வரகு செடியெல்லாம் நட்டு தானே வளருது. அதனால கேழ்வரகு அப்படிங்கிறது வயல்ல நடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இங்க எழுதணும். சரிங்களா? மனப்பாடமே பண்ணிட்டு இருக்க கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா நீங்க மைண்ட்ல வச்சுக்க முடியும். பயணம் செய்ய எது வரும்? பயணம் செய்யறதுக்கு நிறைய வண்டிகள் இருந்தாலும் நம்ம எதுலெல்லாம் நிறைய பயணம் செய்வோம். 2 வீலர்ல, 4 வீலர்ல, கார்ல, அதுக்கப்புறம் ஏரோப்ளைன்ல எதுல வேணாலும் பயணம் செய்வோம். ஆனா இங்க என்ன படக்காட்சியா கொடுத்திருக்காங்க பாருங்க, பேருந்து. ஆமா தானே? அப்ப இங்க அததான் நம்ம இங்க எடுத்து எழுதணும், பேருந்து. மண்ணுக்குள் என்னென்ன இருக்கும்? பூச்சி இருக்கும், புழு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த படக்காட்சியில வேர்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப வேர் தான் மண்ணுல இருக்கும். அப்ப உடனே தெரிஞ்சுக்கணும், வேர் தான் இங்க வரணும். வானத்துல நிறைய இருக்கும். என்ன இருக்கும்? நிலா இருக்கும், சூரியன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மேகம். சரிங்களா? அதை உடனே தெரிஞ்சுக்கிட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்க வரணும்னு சரியா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்? ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா மைண்ட்ல இருந்து வெளியில போகவே போகாது, ஞாபகமாவே இருக்கும், அப்படியே இருக்கும். நீங்க எக்ஸாம்ல போய் நல்ல மார்க் எடுக்க முடியும். புரிஞ்சுக்கிதுங்களா குழந்தைங்களா? அடுத்தது மரத்தில் பறித்த என்னவா இருக்கலாம்? மரத்தில் பறிச்சது மாங்காயா இருக்கலாம், எலுமிச்சம்பழமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க படக்காட்சியில? தேங்காய். தேங்காய் மரத்துல இருந்து பறிப்போம், அதனால தேங்காய் எழுதணும். புரிஞ்சுதுங்களா? இப்ப எப்படி எடுத்து எழுதணும்னு? இப்ப இதுல இருந்து இந்த படக்காட்சியில இருந்து நம்ம எடுத்து எழுத வேண்டிய வார்த்தைகள் என்னென்னங்கிறது இவங்களே கொடுத்துட்டாங்க. ஈஸியா இருக்குல்ல ரொம்ப? ஆமா, இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி எழுதுறது ரொம்ப ஈஸி. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப நம்ம இதை பொறுமையா நீங்க பார்த்து இந்த ஸ்கிரீனை நீங்க என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையா பார்த்து ஒவ்வொரு எழுத்தா பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்த பகுதியை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இதுல அடுத்த பகுதியில என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம குரில் கேங்கேச்சே முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? இணைக்க சொல்லியிருந்தாங்க. இப்ப அடுத்த பகுதியில பாருங்க, கேங்கேச்சே நெடில் எழுத சொல்லியிருக்காங்க. இதை நெடில்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க கொடுத்திருக்காங்க. இதை பார்த்து நீங்க ஒரு தடவை நோட்ல எழுதணும். நீங்க உங்களுடைய நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து எழுதி பாருங்க. சரிங்களா? அப்பதான் உங்களால நிறைய வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா குழந்தைங்களா? இங்க என்ன பாட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. சேற்று வயலுக்கு சென்றேன், செடியில் தேன் சிட்டு கண்டேன், வானில் மேகம் பார்த்தேன், பாட்டு கேட்டு மகிழ்ந்தேன். சரி, இந்த பாட்டுக்கு ஏதாவது கேள்வி கொடுத்திருக்காங்களா? இல்ல. அதனால அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த படக்கதையில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. காய்கள் அப்படியே இருக்கின்றனவே, பிடிக்காத அம்மா. காய்கறிகள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த தம்பியும் இந்த தங்கைகளும். காய்கறிகளை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, வேண்டான்னு சொல்றாங்க. அம்மா ஏன் காய்கறிகள்லாம் அப்படியே வச்சுட்டீங்கன்னு சொல்றாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. நீங்க காய்கறிகள்லாம் சாப்பிட்டுருவீங்களா? நீங்களாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிட்டுருவீங்களா குழந்தைங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. ஏன்னா காய்கறிகள்லாம் உடம்புக்கு சேர்த்திக்கணும், அதெல்லாம் நிறைய சத்து மிகுந்தது. சரிங்களா குழந்தைங்களா? அதுக்காக இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அண்ணா அங்க பாரேன். என்ன இது அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கேக்குறாங்க. நாங்கள் உங்களின் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? பாகக்காயும் கத்திரிக்காயும் சொல்றாங்க. செல்லங்களா, எங்களை பிடிக்காதா அப்படின்னு அந்த காய்கறிகள் அந்த தம்பிங்க கிட்டையும் தங்கை கிட்டையும் பேசுற மாதிரி இந்த காட்சியை கொடுத்திருக்காங்க. ஆற்றல் தருவேன், நீங்கள் வளர உதவுவேன். நாம தானே காய்கறிகள்லாம் சாப்பிட்டாதானே நம்ம நல்ல உயரமா வளர முடியும். சத்து மிகுந்த காய்கறிகளை சாப்பிடும் போதுதான் நம்ம உடல் ஆரோக்கியமாவும் நம்ம நல்லபடியா நடமாடுறதுக்கும் அது ரொம்ப உதவி செய்யுது இல்லைங்களா? அப்பதான் நம்ம நல்ல ஞாபகத்தோட எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும், நல்லா படிக்க முடியும். ஆமா தானே? நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும். ஆமா தானே? அதுக்காக சொல்லியிருக்காங்க இந்த படக்காட்சியில. உங்கள் உடல் நலன் பாதுகாப்பேன். உங்க உடலுக்கு எந்த விதமான எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருந்தாதான் நமக்கு எந்த நோய் நொடியும் நமக்கு வராது. நோய்கள்லாம் நமக்கு வராம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எதிர்ப்பு சக்தி நமக்கு வேணும். அப்ப அதுக்கு தேவையான
சத்துக்கள் எதுல இருந்து கிடைக்குது? காய்கறிகள்ல இருந்து தான் கிடைக்குது. கேரட்லாம் சாப்பிடுவீங்களா நீங்க? வெள்ளரிக்காய், கேரட்லாம் சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் தான் இங்க பாருங்க வந்து பேசுற மாதிரி, ஜன்னல் வழியா பேசுற மாதிரி கொடுத்திருக்காங்க. உடலுக்கு குளிர்ச்சி தருவேன். அட காய்கள் மீதி இல்லாமல் சாப்பிட்டு விட்டீர்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாங்க பாருங்க. அம்மா வந்து உடனே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து காய்கறிகள் வந்து பேசுற மாதிரி சொன்ன உடனே அந்த காய் தட்டுல இருக்கிற காய் வந்து உங்ககிட்ட பேசிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை. அந்த கற்பனை சித்திரம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? இனிமே இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்? காய்கள்லாம் வச்சோன்னா அந்த காய்கறிகள்லாம் உங்களை பார்த்து பேசுற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு ஆசையா எடுத்து அந்த காய்கறிகளோட பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு படக்காட்சியை உங்களுக்கு கற்பனை சித்திரமா கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரிங்க குழந்தைங்களா, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். தொடர்புடைய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். தொடர்புடைய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். இங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. வானவில், வாத்து, ஆலமரம், ஆறு. இந்த 4 படக்காட்சி இங்க கொடுத்திருக்காங்க. கீழே வந்து இது சம்பந்தப்பட்ட இது தொடர்புடைய வார்த்தைகள் என்னென்ன வரும் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. தண்ணீர், மீன், மணல். இது தொடர்ந்து எங்க இருக்கும்? இது எல்லாமே எந்த இடத்துல இருக்கும்? ஆறுல இருக்கும். ஆமா தானே? அதனால ஆறு அப்படிங்கறத நம்ம இங்க எழுதணும். புரிஞ்சுதுங்களா? ஆத்துக்கு போனீங்கன்னா என்னென்ன இருக்கும்? மீன் இருக்கும், அந்த இடத்துல மணல் இருக்கும், தண்ணி இருக்கும். அப்ப ஆறு தான் அதுக்கு சரியான விடை. சரிங்களா குழந்தைங்களா? இரண்டாவது சொற்றொடர் என்ன வருது இங்க பாருங்க. 7 வண்ணம் வானம். 7 வண்ணம்னாலே என்னது? அது வானவில் தான். ஆமா தானே? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 7 வண்ணம் அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன வரணும்? கண்டிப்பா வானவில் தான். சரிங்களா? அடுத்தது வானவில்ங்கிறது வந்து இங்க இருக்கா இந்த படக்காட்சியில, அதைத்தான் இங்க எடுத்து எழுதுறோம். அடுத்தது நிழல், விழுதுகள், ஊஞ்சல். விழுதுகள்னா என்னது? நிழல்னா நம்ம நடக்கும்போது விழறது. சரிங்களா? விழுதுகள்னா என்னது? இதெல்லாம் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி தொங்குது இல்லையா, வேர்கள் மாதிரி தொங்குது இல்லையா, அதெல்லாம் தான் விழுதுகள். அது வந்து ஊஞ்சல் மாதிரி புடிச்சுக்கிட்டு ஆடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? நிறைய படங்கள்ல எல்லாம் கூட காமிச்சிருப்பாங்க. நீங்கெல்லாம் கூட நீங்களே கூட நிறைய பேர் வந்து கிராம பகுதியில இருக்கீங்க அப்படின்னா ஆலமரத்துல எல்லாம் இந்த மாதிரி வேர்கள் மூலமா நீங்க வந்து அதுல புடிச்சிட்டு அது கயிறு மாதிரி இருக்கும், நீளமா இருக்கும், அதை புடிச்சிட்டு தொங்கிட்டு விளையாடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அதுதான் இது. அப்ப அது எங்க இருக்கும்? ஆலமரத்துலதான் இருக்கும். நிழல், விழுதுகள், ஊஞ்சல் அப்படின்னோன்னா அது என்னவா இருக்கணும்? கண்டிப்பா ஆலமரமா தான் இருக்கணும். உடனே ஆலமரம்க்கு எடுத்து எழுதணும். புரிஞ்சுதுங்களா? யோசிக்கணும். இங்க மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது எது சம்பந்தப்பட்டதை இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணி இந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தை என்னன்னு கண்டுபிடிச்சு இங்க எழுதணும். புரிஞ்சுதுங்களா? நீங்க கொஞ்சம் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அடுத்தது குளம், நீந்துதல், குவாக் அப்படின்ட்டு ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. குளம், நீந்துதல், குவாக்னால என்னது? வாத்து தான். கண்டுபிடிச்சிட்டீங்களே? வெரி குட். வாத்து அப்படிங்கிறது இங்க சரியான பதில். இங்க வாத்துங்கிறத மேல படக்காட்சியிலையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா குழந்தைங்களா? அதை எடுத்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதை பார்த்து இங்க பாருங்க, இந்த வானவில் இங்க இருந்து எழுதலாம். இங்க இருக்கு பத்தியா இந்த வானவில் அப்படிங்கறதுலாம் இங்கே இருக்கு. கரெக்டா பார்த்து இங்க பொறுமையா எழுதுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது கதவு, பாதுகாப்பு, வீடு, பூட்டு. ஆமா தானே? இது வந்து அவங்களே கொடுத்திருக்கிறது. சரிங்களா? புத்தகத்திலேயே உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக இதை கொடுத்துட்டாங்க. கதவு, பாதுகாப்பு எதுக்காக போடுவாங்க? வீட்டுக்கு தான். பூட்டு, பாதுகாப்பு, கதவு இது எல்லாமே இருக்கும். ஆமா தானே? அப்ப அது வீடு. அந்த இடத்துல வீடுங்கிறது வரும். அடுத்தது இரவு, வானம், நட்சத்திரம், நிலா. ஆமா தானே? இரவும் நிலாவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா இங்க என்னவா இருக்கும்? வானம், நட்சத்திரம் இரவுல இருக்கும். அதனால நம்ம வானம், நட்சத்திரம்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா குழந்தைங்களா? இந்த பகுதிக்கு என்ன வார்த்தைகள் வந்து தேவைப்படுதோ அதுக்கான சரியான விடைகளை நீங்க பார்த்து பொறுமையா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்க புத்தகத்துல நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த பகுதியை நாம இப்ப பார்க்கலாம். 3 குறிப்புகளுக்கும் ஏற்ற படத்தை டிக் செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த 3 குறிப்புகளுக்கும் ஏற்ற படம் வந்து எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை வந்து பசியோடு இருந்தது, அப்பா கிணத்தில் பால் சோறு எடுத்து வந்தார், நிலாவை காட்டி ஊட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல கேட்டு எழுதுவோம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. நீங்க மேல பார்த்தோம் இல்லைங்களா, அதேதான். இந்த வார்த்தைகளையே தான் திருப்பி நீங்க ஒரு தடவை எழுதி பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைகளையே தான் நான் எடுத்து கீழே இங்க எழுதியிருக்கோம். நீங்களும் ஒரு தடவை பார்த்து இந்த தண்ணீர், மீன், மணல், ஆறு அப்படிங்கறத நீட்டா வந்து இங்க பார்த்து பொறுமையா இங்க 1 2 3 போட்டு எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம். நீங்க அப்படியே சும்மா வெறும் நீங்க அந்த வார்த்தைகளை எழுதி வச்சுக்கிறதா இருந்தாலும் எழுதிக்கலாம். நீட்டா இங்க பொறுமையா இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இந்த கட்டத்துக்குள்ள கொடுத்திருக்கிற வார்த்தைகளை பார்த்து எழுதியிருக்கணும். சரிங்களா? அதுதான் இங்க நான் எழுதியிருக்கேன். இதை நீங்க பார்த்து பொறுமையா எழுதுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பொறுமையா. நான் அடுத்தது வீட்டிலும் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கோம். இப்ப இந்த பகுதியில விடை தேடவா, விளையாடவா, இறுதி எழுத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம முதல் எழுத்தை வச்சு ஒரு 5 வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சோம் போன பகுதியில. இப்ப இதுல எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க.
இவங்க வார்த்தைகளோட முதல் 3 எழுத்துக்களையும் 2 எழுத்துக்களையும் அவங்களே கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து ஒரே ஒரு எழுத்தை மட்டும் இந்த இடத்துல நிறைவு செஞ்சு இந்த வாக்கியங்களுக்கு இப்ப இந்த வார்த்தைகளுக்கு தேவையான ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நம்ம நிறைவு செஞ்சா போதும், இந்த வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிரும். அப்ப இது என்ன வார்த்தையா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அரசன், மோர், இந்த இடத்துல வந்து இங்க இன்னும் வரணுமா அப்படின்னு ஒரு யோஜனை வரலாம். இல்ல அரசர் அப்படின்னும் இங்க சொல்லலாம். அரசர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால அரசர் அப்படிங்கிறதும் இங்க வரும். அப்ப அப்படிங்கிற அந்த எழுத்தை நிறைவு செஞ்சோம்னாலே போதும். தண்ணீர், தேநீர், புதிர், மோர், அரசர், அமைச்சர் அப்படின்னு இங்க நமக்கு எத்தனை வார்த்தை கிடைச்சிருது? 6 வார்த்தைகள் கிடைச்சிருது. அதே மாதிரி இங்க பாருங்க அடுத்த கட்டத்துல இந்த இல் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். இந்த இடத்துல பாருங்க வானவில், ஊஞ்சல், சேவல், கடல், மணல், நிழல் இதெல்லாம் எடுத்து நீங்க தனியா என்ன பண்ணணும்? நோட்ல எழுதிக்கோங்க. அப்பதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்க எழுதுனது இல்லாம நோட்ல ஒரு தடவை எழுதி பாருங்க. சரிங்களா? அடுத்த பகுதியை நாம இப்ப பார்க்கலாம். இப்ப அடுத்தது 2வது ஒரே எழுத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல பாருங்க வானில் இருப்பது மேகம். இம்முங்கிற ஒரே ஒரு எழுத்தை வந்து நம்ம போட்டு நிறைவு செஞ்சோம்னா இந்த வார்த்தை நமக்கு கிடைச்சிருது. ஏன்னா இது வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த வானில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு க்ளூ. இந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம இந்த இடத்துல என்ன எழுத்து வரணுங்கிறத சொல்லணும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க குதித்து ஓடுவது என்னவா இருக்கும்னு இந்த கேள்விக்கான விடை வந்து நமக்கு கிடைச்சிரும். குதித்து ஓடுவது முயல். சரிங்களா? அடுத்தது தண்ணீர் இருப்பது குளம். ஆமா தானே? இம் அப்படிங்கிற எழுத்தை நிறைவு செஞ்சாலே போதும், இந்த வார்த்தை நிறைவாயிருது. தண்ணீர் இருப்பது குளம். தாளில் வரைவது ஓவியம். இம்னு போடணும். இந்த இடத்துல என்ன எழுத்து எழுதணும்? இம் அப்படிங்கிற எழுத்தை எழுதணும். பூக்களில் இருப்பது வண்ணம். மரத்தில் ஆடுவது என்னது? ஊஞ்சல். சரிங்களா? அப்ப இங்கே என்ன எழுத்து எழுதணும்? புரிஞ்சுதுங்களா? இப்ப எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஆமா, மரத்தில் ஆடுவது ஊஞ்சல். புரிஞ்சுதுங்களா? சரிங்க குழந்தைங்களா, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். ஒரே வண்ண கோடுகளுக்கு ஒரே எழுத்தை நிரப்புக. இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் இல்லையா? அதே மாதிரி இங்க புதுசா திருப்பியும் வந்து வேற வார்த்தைகளை கொடுத்து நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஈஸியா பண்ணிடுவோம். ஆமா தானே? நீங்க ஏற்கனவே இது பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இது ஈஸியா தெரிஞ்சிடும். நீங்களே சொல்லிடுவீங்க பாருங்களேன். எழுதிட்டீங்களா அதுக்குள்ள? வெரி குட், சூப்பர். இப்ப நம்ம உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை சொல்றேன், கவனிங்க. செடியில் அப்படிங்கறதா இங்க வரும். ஆமா தானே? இல் அப்படிங்கிற எழுத்து தான் இங்க முடியும். அடுத்தது தேன் சிட்டு டூன்னு முடியும். காயின் தேயின் கண்டேன். ஆமா தானே? இங்க 2 சுழின்னு வரணும். வானில் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரே கோடு வருது இல்லையா? இந்த கோடு வரதுக்கு ஒரே எழுத்து வரும். அதனாலதான் உங்களுக்கு பாருங்க ஒரே எழுத்துக்கு சரியான ஒரே கலர்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மேகம் பார்த்தேன். இங்கேயும் ப்ளூ கலர்லையும் இங்கேயும் ப்ளூ கலர்லையும். மகிழ்ந்தேன் இந்த இடத்துக்கும் ப்ளூ கலர்ல 2 சுழின்னு கொடுத்துருக்கேன். ப்ளூ கலர்ல மகிழ்ந்தேனுக்கும் 2 சுழியின் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாட்டு கேட்டு இந்த இடத்துல தேன் சிட்டு இது 3த்துக்குமே வந்து 2 வரணும் இல்லையா? அதனால இது 3த்துக்கும் ஒரே கலர்ல 2 வந்து கொடுத்துருக்கேன். இப்ப இந்த எழுத்துக்கள் எந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைவாகணும் அப்படிங்கறத பார்த்து கரெக்டா நீங்க பொறுமையா எழுதிக்கோங்க. இந்த ஸ்கிரீனை வந்து நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா எழுதிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுத்துக்களை நிரப்புவேன், சொற்களை உருவாக்குவேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்க இந்த முதல் கட்டத்துல கொடுத்துருக்கிறத கவனிங்க. இக்கு கூட்டல் ஊ வந்து என்ன வருது? ஊ அப்படின்னு வருது. இக்கு கூட்டல் இ கி. இக்கு கூட்டல் ஊ கு. இக்கு கூட்டல் இ கி. இக்கு கூட்டல் ஓ கோ நெடில் கோ. சரிங்களா? அதே மாதிரி இக்கு கூட்டல் ஐ கை. புரிஞ்சுதுங்களா? இந்த எழுத்துக்கள் எப்படி இங்க கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? அதே மாதிரிதான் இத்து கூட்டல் ஊ து. இத்து கூட்டல் இ தி. இத்து கூட்டல் ஓ தோ. இத்து கூட்டல் ஐ தை. இது ரெண்டத்தையும் சேர்த்து இங்க எழுதும் போது இந்த எழுத்துக்களை வந்து நம்ம இங்க எழுதணும். எப்படி இந்த எழுத்துக்களை உருவாக்கி இங்க எழுதியிருக்காங்கிறது தெரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது இம் கூட்டல் ஊ மூ. அதே மாதிரிதான் இது. இம் கூட்டல் இ மீ மோ மை. சரிங்களா? அதே மாதிரி ஊ வி ஓ வை. புரிஞ்சுதுங்களா? இப்ப இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற எழுத்துக்களுக்கு சரியான வார்த்தைகள் என்னென்ன வரும் அப்படிங்கறது இங்க கொடுத்துட்டாங்க. மை கோ தூ மை. சரிங்களா? இப்ப இதுக்கு வந்து இந்த மை வந்திருக்கு, அப்புறம் வந்து தூ வந்திருக்கு, சரிங்களா? கோ வந்திருக்கு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, கோதுமைன்னு ஒரு வார்த்தையை உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? இங்க பாருங்க கோ கோ, அடுத்தது தூ, இங்க வந்து மை, கோதுமை. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? அடுத்தது பாருங்க தோ, இங்க வந்து கை, தோகை. வெறும் மைங்கிறதும் ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை தான். இந்த ஒரே ஒரு எழுத்தும் ஒரு வார்த்தை தான். எப்படி இங்குக்கெல்லாம் ஊத்துறோம்ல, பேனாக்கெல்லாம் இங்கு ஊத்துறோம் இல்லையா? அதுதான் வந்து மை. சரிங்களா? அதே மாதிரி குகை,
கூகை. இங்க பாருங்க, கூ இங்க இருக்கு, கை. சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து இங்க உருவாக்கி இருக்காங்க. வார்த்தைகளை இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற எழுத்துக்களை வச்சு இந்த வார்த்தைகளை உருவாக்கி இருக்காங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அதே மாதிரி இங்க பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம இதை வந்து உருவாக்கணும்ன்றதை இங்க சொல்லி கொடுத்துட்டேன்ல, அதே மாதிரி நாம இங்க உருவாக்கலாம் வாங்க. இப்ப இங்க இப்பு கூட்டலாம் என்ன வரும்? பா. வெரி குட். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். அதே மாதிரி எழுதுங்க, பார்த்து எழுதுங்க. இப்ப நான் சொல்ல சொல்ல கரெக்டா எழுதுங்க. இப்ப இப்பு கூட்டல் ஐ வந்து பை, இப்பு கூட்டல் ஊ பூ, இப்பு கூட்டல் ஊ பூ. சரிங்களா? அதே மாதிரி இல் கூட்டல் ஆ லா, இது இல் கூட்டல் ஐ லை, இல் கூட்டல் ஊ லூ, இல் கூட்டல் ஊ நெடில் லூ. அதே மாதிரி இக்கு கூட்டல் ஆ வந்து க, குரில் கா, இக்கு கூட்டல் ஐ வந்து கை வரும். சரிங்களா? அதே மாதிரி தை வரும். இங்க கூ டூ வரும், நெடில் கூ நெடில் டூ வரும். புரிஞ்சதுங்களா குழந்தைங்களா? இந்த கட்டத்துக்குள்ள எப்படி இந்த எழுத்துக்களை வந்து உருவானுச்சுங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இங்க வார்த்தைகளை உருவாக்கணும். இங்க பாருங்க, இப்ப ஆ, இங்க பாருங்க இப், பா, அப்பம் அப்படின்னு எழுதிட்டாங்க. சரிங்களா? இப்ப நீங்க அதை தான் எழுதணும்னு இல்ல, இங்க இருக்கிற எழுத்துக்களை உருவாக்கி நம்ம எழுத்துக்களை வச்சு நம்ம இங்க ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்கணும். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.